அனைவருக்கும் வணக்கம். சூலூர் செஞ்சோலை பண்ணையில 1 மாத இயற்கை வேளாண் வாழ்வியல் களப்பயிற்சிகளை தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். அதோட நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் 1 நாள் 2 நாள் பயிற்சிகளை வந்துட்டு போனவங்க தனிப்பட்ட முறையில பண்ணைய எடுத்து நடத்துறதுல சில சிக்கல்களை சந்திக்கிறாங்க. இன்னொன்று, இதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது பண்ணையில இன்னும் கொஞ்சம் திட்டமிட்டு ஒரு நிலையான தன்மையை கொண்டு வரதுல ஆரம்பிச்சு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துறது வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. அதனாலதான் 1 மாச களப்பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியா நடத்துறோம். அந்த 1 மாச பயிற்சியில இங்க ஃபீல்டுல ஆடு மாடு கோழிகளை பராமரிக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த எருவை நிலத்துல எப்படி கையாளுறது, பாத்தி பிடிக்கிறது, பயிர் விதைப்பு, அறுவடை, இதை சந்தையில நேரடியாக விற்பனை பண்றது, இது எல்லாமே பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டுதல், அதோட அடுத்ததா சுத்தி இருக்கிற மாதிரி இயற்கை வேளாண் பண்ணைகள், வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிற பண்ணைகள் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இது எல்லாமே இந்த பயிற்சியில் அடங்கும். இந்த பயிற்சியின் ஒரு பகுதியா 2025 டிசம்பர் மாசம் நடந்த பேட்ச்ல கலந்துகிட்ட திரு பிரேமண்ணா அவர்களை உங்களுக்கு முன்னாடி வரவேற்றுக்கிறோம். வணக்கம் செந்திலண்ணா. வணக்கம்ண்ணா. இப்போ இந்த பயிற்சியில நீங்க டிசம்பர் பேட்ச்ல நீங்க முடிக்கிறீங்க. ஆமா. உங்களோட அனுபவங்களை பத்தி நம்ம நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கலாங்கண்ணா. ஷூர். அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு சுருக்கமா அறிமுகப்படுத்திக்கலாம். ஷூர். உங்க பேரு, நீங்க இந்த பயிற்சியை தேர்ந்தெடுத்தீங்க 1 மாச கால பயிற்சி அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் 23 வருஷம் ஐடியில் வேலை பார்த்துட்டு வெளியே வந்தேன். லாஸ்ட் இயர் அக்டோபர் வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல் டைம் ஃபார்மிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே நான் 2021 பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் வாங்கி அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது வானகம் 3 days ட்ரைனிங். அங்கேயும் நீங்கள் தான் எனக்கு ட்ரெயினராக இருந்தீங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கை வச்சு நான் 4 years சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் வந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம யூடியூப்ல கற்றுக்கிட்டு மற்ற ஏதோ பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு வரோம். 5th இயர்க்குள்ள நுழையும் போது நான் என்ன நினைச்சேன்னா, நாலேஜ் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்னு நான் நினைச்சேன். அப்போ அந்த டைம்ல கரெக்டாக நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 month ட்ரைனிங்கோட உங்களோட இது வந்தது, இன்வைட்டு. அதை பார்த்தோன்னா ஓகே, இது நல்ல டைம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணக்கூடிய டைமும் இருந்தது. இந்த டைம் கேலண்டரும் எனக்கு செட் ஆச்சு. ஸோ யோசிக்கவே இல்லை, நீங்கள் நடத்துறீங்கன்னு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்ததோட நோக்கம் நான் பண்ணிட்டு இருக்கிறதுல கரெக்டாக பண்ணுறேன்னா அதில் எப்படி நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் என்னை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். அப்புறம் இந்த முக்கியமாக நம்ம இந்த மற்ற ஃபார்மர்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்ஸோட ஃபீல்டு விசிட் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதோட கஷ்டம் தெரியும். அந்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இண்டிஜீனியஸாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அது நம்ம கிளாஸ்லலாம் சொல்லித்தர முடியாது. அதை நேரில் போய் பார்த்து உணர்ந்தாதான் நம்ம அப்படியே காப்பியும் பண்ண முடியாது. ஆனால் அதுலேருந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நம்மளுக்கு ஃபீல்டுக்கு என்ன செட் ஆகும்ன்றத எடுத்துக்க முடியும். ஸோ அந்த இங்கேயும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்ம்ஸ் போய் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணுறோம்ல, அதுவும் ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இது நிறைய எனக்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கு. இன்னும் நல்ல ஆர்வமாக நல்லா பண்ணலான்ற எனர்ஜி எனக்கு வந்திருக்கு இந்த 1 month ப்ரோக்ராம்ல. சிறப்புங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சியை நம்ம ஒரு இயற்கை வேளாண் வாழ்வியல்ல முன்னோடி நபர்களை உருவாக்குறதுக்கான பயிற்சியாகவும் நம்ம திட்டமிட்டு இருக்கோம். அப்போ அதன்படி அண்ணா இங்க வர்றதுக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பொருட்களை மதிப்பு கூட்டுதல், நேரடியா நகர்பகுதிகளை சந்தைப்படுத்தல், இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு நீங்க சார்ந்த தென்காசி மாவட்டத்துல இருக்கிற விவசாயிகளோட உற்பத்தியும் சரி, மதிப்பு கூட்டுதலை அதிகப்படுத்தி எடுத்து கொண்டு போறது, அல்லது அந்த விவசாயிகளை ஒருங்கிணைச்சு இது ஒரு செயல்பாடா எடுத்துட்டு போறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி உதவியா இருந்துச்சு? இல்ல கண்டிப்பா. இப்ப நம்மள மாதிரி உள்ள ஆர்கானிக் ஃபார்மர்ஸா நம்ம கண்டுபிடிச்சு அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்றதும் இந்த லேர்னிங்ஸ், இந்த ட்ரைனிங்ல எனக்கு அது ஒரு லேர்னிங்ஸ். ஏன்னா நம்மதே ரொம்ப பிஸியா பண்ணிட்டே இருக்கோம். பட் அதோட சைட்ல இந்த நெட்வொர்க்கிங் அண்ட் வித் கொலாபரேஷன் வித் ரைட் ஃபார்மர்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நான் நம்ம சுத்தி இருக்கிற ஃபார்மர்ஸோட நான் டச் வச்சு நான் அவங்க கூட கொலாபரேட் பண்ணணுன்ற ஐடியால தான் இருக்கேன், பண்ண போறேன். கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு பகுதி சார்ந்த விவசாயிகளை ஒருங்கிணைச்சு அவங்களோட பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டுதல், சந்தைப்படுத்துற பண்றதுமே நமக்கான முக்கிய தேவையா இருக்கு. இப்ப நம்ம பகுதியில இருந்து இப்ப நீங்க முன்னோடியா வந்துட்டீங்க அப்படிங்கும்போது நிறைய உழவர்கள் உங்க அளவுக்கு பயணம் பண்ணியோ அல்லது வெளியில நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தங்களோட செயல்களை விரிவாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க உங்க கூட இணைஞ்சுக்க தயாரா இருப்பாங்க. ஒண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதா, அல்லது உங்களோட விளைபொருட்களை அறுவடை பண்றதுல உதவி பண்றது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது பயிற்சி தேவைப்படுதுன்னா உங்க கூட இணைச்சுக்குவாங்க. அவங்க கிட்ட உபரியான உற்பத்தி பொருட்கள் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி
அதை வாங்கியோ அல்லது குழுவா மதிப்பு கொடுத்தோ சந்தைப்படுத்தலாம். கண்டிப்பா இப்படி செயல்படும் போது இது ஒரு பகுதி சார்ந்த பொருளாதார முன்னேற்றமா இருக்கும். கரெக்ட். அதாவது நம்ம இனத்தவங்க நம்மளுக்கே நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி. ஸோ நம்ம அவங்களுக்கு கை கொடுப்போம், அவங்க நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. சேர்ந்து இருக்கும்போது அது எப்பயுமே பலம். விரலா இல்லாம கையா சேர்ந்துடும் போது ரொம்ப பலம். இது கண்டிப்பா நான் பண்ணுவேன். எவ்வளோ சான்ஸ் கிடைக்குதோ நம்ம கண்டிப்பா பண்ணுவோன்ற ஐடியா தான் இருக்கேன். அப்போ இந்த பயிற்சி நம்ம அப்படிதான் பாக்குறோம். ஒரு பயிற்றுனர் பயிற்சியாகவும் அல்லது ஒரு நிகழ்வுகளையோ பயிற்சிகளையோ உழவர்களையோ ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாகவும் பாக்குறோம். இப்ப இந்த பயிற்சியிலே நம்ம இன்னொரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். இங்க செஞ்சோலையில பயிற்சிக்கு வந்துட்டு போன நண்பர் ஒருத்தரோட பண்ணை சனோஜ், கோயம்புத்தூர் பக்கத்துலயே பாலக்காடு அங்க இருக்குது. அங்க நம்ம ஒரு நாள் பயிற்சி, அடிப்படை இயற்கை வேளாண்மை பயிற்சி நம்ம திட்டமிட்டு நடத்தியிருந்தோம். முதல் தடவை அங்க பயிற்சி நடத்தும் போது அங்க சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இயற்கை வேளாண்மையே புதுசா இருக்கு. அங்க மக்கள் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறது அப்படிங்கிறது புதுசா இருக்கு. அப்ப இது உங்க இடத்துல நீங்க எடுத்துக்கொண்டு போறதுக்கான எளிமையா வழியா இருக்கும். ஏன்னா இப்ப இயற்கை விவசாய விழிப்புணர்வு பண்றோம், நீங்க வாங்கினா யாரும் வரமாட்டாங்க. இதே ஒரு நாள் அறிமுக பயிற்சி அப்படின்னா வருவாங்க, ஒரு நாள் இடுபொருட்கள் தயாரிப்பு பயிற்சினா வருவாங்க. நம்ம பயிற்சி மட்டும் கொடுக்க போறது இல்ல. ஏன் நம்மாழ்வார் இங்க முக்கியம், ஏன் இயற்கை விவசாயம் முக்கியம், அது உற்பத்தியாளர் ஆகிய விவசாயிகள் பார்வையிலிருந்தும் சரி, நுகர்வோர் பார்வையிலிருந்துமே சரி. அப்ப இந்த மாதிரியான தொடர் பயிற்சிகள் நம்ம சார்ந்த நம்பிக்கையான, அதாவது நேரடியா பார்த்து பழகி நம்பிக்கையான உற்பத்தியாளர்களே நம்ம கூட யாருன்னு அடையாளம் காண முடியும். நம்ம உணவை மதிப்பு கொடுத்து யார் வாங்கி சாப்பிடுவாங்கங்கிற நுகர்வோரை நம்ம அடையாளம் காண்றதுக்கு இது உதவியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த செயல்பாடுகள் பயிற்சிகளை நீங்க சார்ந்து இருக்கிற தென்காசி மாவட்டத்தையோ அல்லது உங்க பொருட்களை நேரடியா சென்னையில விற்பனை பண்றீங்க, அப்ப அந்த நுகர்வோருக்கும் இது எப்படி இதை தொடர் செயல்பாட எடுத்துட்டு போக போறீங்க? ஸோ இது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1% ஆஃப் த ஃபார்மர்ஸ் தான் இப்போதைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி 99% வந்து இன்னும் மாறலை. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஃபார்முக்கு அவங்களை உண்மையிலே கூப்பிட்டு பார்த்துட்டு, இங்கே பாருங்க உண்மையிலேயே நம்ம கெமிக்கலும் போடாமல் மருந்தும் போடாமல் ஃபார்மிங் வரும், ஈல்டு வரும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு நேரடியாக காட்டும் போது அதை பார்த்தாதான் அவங்க மாறுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா மெயின் ப்ராப்ளமே என்னன்னா நிறைய மித்து இருக்கு யூடியூப்ல. இயற்கை விவசாயம் கஷ்டம், அதில் போனால் ரெவென்யூவே வராது, அப்படி இப்படின்னு நிறைய மித்து இருக்கு. இது உடைக்கணும்னா ட்ரைனிங்ஸ் வேணும். அந்த ட்ரைனிங் எங்கே நடக்கணும்னா இந்த மாதிரி இப்போ நம்ம சனோஜனா ஃபார்ம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒருத்தங்க பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஃபார்மை பார்த்து அப்புறம் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு நம்ம நிறைய பேர் நம்ம உள்ளே கொண்டு வந்து காட்டணும். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற ஃபார்மிங் பண்ணுறவங்க ஆர்கானிக் மாறுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கன்சியூமர்ஸ்க்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடைக்கும். இது வந்து நம்ம வாங்குற பொருள் இந்த பண்ணையிலேருந்து வாங்குறோம், இது நல்ல பொருள் தானா, ஆர்கானிக்காக பண்ணுறோமான்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். ஸோ இது ரெண்டு விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். சிறப்பு சிறப்பு. நம்ம இங்கே செஞ்சோலையில் நடக்கிற வார சந்தையிலே பார்த்துருப்பீங்க. இங்கே வெறும் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதா மட்டும் இல்லாமல், அல்லது விற்பனை பண்ணுறவருமே வந்து என் பொருளை கொடுத்துட்டேன் காசை வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிறது இல்லாமல், பொருளை வாங்குறவங்க குடும்பத்தோட வர்றாங்க. இங்கே வந்து அம்மா பொருள் வாங்கிட்டு இருக்காங்கன்னா இயற்கை விளைபொருள், குழந்தைங்க இங்கே கோழியோட ஆட்டுக்குட்டியோட விளையாண்டு இருக்காங்க. முடிச்சுட்டு போகும்போது ஒரு நேரம் ரிலாக்ஸா வந்து பொருள் வாங்கிட்டு அப்படியே போறாங்க. அப்ப இது அவங்களுக்கு ஒரு மனநிறைவான ஒரு வீக்கெண்டாவும் இருக்குது, பொருள் வாங்குறதாவும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த நுகர்வோர் நேரடியா உற்பத்தியாளரை பார்க்கும்போது இவரோட உழைப்புல தான் நம்ம உணவு விளையுது நேரடியா பார்த்து வாங்குறாங்க. ரெண்டாவது உற்பத்தியாளருமே இவரு குடும்பமா வரும்போது குழந்தைங்க இவங்க எல்லாம் தான் நம்ம உணவை சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு அக்கறையோட அடுத்த உணவை கொண்டு வருவாங்க. அப்ப இது வெறும் பணம் பொருளுக்கான பரிமாற்றம் இல்லாம இது ஒரு நட்பா, ஒரு வித்தியாசமான உறவு முறையா மாற ஆரம்பிக்குது. இப்ப இந்த பாண்டிங் அப்படிங்கிறது ஒரு நிலைத்தன்மையான நுகர்வோரை இயற்கை விவசாயிகளுக்கு கொடுக்கும். அப்ப உறுதியான தொடர்ச்சியா பொருள் வாங்கக்கூடிய இயற்கை விளைபொருள் நுகர்வோர் இங்க ரொம்ப முக்கியமா இருக்காங்க. அந்த நுகர்வோர் எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுமே இப்ப நம்மள மாதிரி முன்னோடியா செயல்பட்டு இருக்கிற இயற்கை உழவர்களோட ஒரு கட்டாயமான பணியாவும் இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீ சொன்னதுல என்னன்னா, இப்ப நம்ம வந்து நம்ம கன்சியூமர்ஸை டைரக்டா பார்த்து நம்ம பொருள் கொடுக்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளை கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பேர்லாம் சொல்ல நிறைய பேர் என்னன்னா, இந்த மரத்துக்கு ஏதாவது மருந்து கட்டிடுவாங்க. தென்னை மரம் அதான் நோய் வந்துச்சுன்னா கெமிக்கல் ஃபார்மிங் வந்து மருந்து கட்டிடுவாங்க. மருந்து கட்டுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்த 2 பறி பறிக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களால 2 பறி அந்த இன்கம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அவங்க என்ன ஈஸியா பண்ணலாம்னா, பறிச்சு வியாபாரிகிட்ட கொடுத்துடலாம். அது 1,00,000 தேங்காயில 1000 தேங்காய் கலக்கும் போது என்ன ஆகுதுன்னே தெரியாது. நம்ம குடும்பத்தை அவங்க சேஃப்கார்ட் பண்ண அவங்க நினைக்கிறாங்க.
ஆனா இதே வந்து அந்த தேங்காய் அவங்க டைரக்டா ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்னா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. கரெக்டா? இது வந்து விவசாயிகளுக்கும் வந்து நம்ம பார்த்து கொடுக்குறோம், நம்ம கன்சியூமர் இவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோங்கும் போது அவங்களுக்கே இதை பண்ற அந்த கெமிக்கல் அந்த ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட் பண்றதை குறைச்சிருவாங்க. கன்சியூமர்ஸ்க்கும் இந்த மாதிரி நேரா வந்து பார்க்கும்போது அவங்களும் இவங்களை பார்த்து வாங்குறோம், ஒருத்தர் பார்த்து வாங்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். அது 2 பேருக்குமே நல்லது. கன்சியூமர்ஸ்க்கும் அது ரொம்ப நல்லது, ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சரிஸ்ட்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த என்வாயர்மெண்ட் ரொம்ப நல்லது, ஹெல்தி என்வாயர்மெண்ட். இது கண்டிப்பா வேணும். கண்டிப்பா இதை தொடர்ச்சியா உங்க பகுதியில நீங்க எடுத்து கொண்டு போகணும். ஷூர். இப்போ இந்த பயிற்சிகள்ல குறிப்பா நீங்க வந்ததுல இருந்து 2வது நாளே இன்னொரு இயற்கை விவசாய பண்ணைக்கு நெல் நடவுக்கு போனோம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணைக்கு போனோம். நேரடியா அங்க ஒரு இயற்கை வேளாண் பண்ணையில நம்ம இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு களப்பணி மேற்கொண்டோம். என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களோட அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த மாதிரி பண்ணைகள் பார்வையிடலும் இன்னொரு பண்ணைக்கு போன ஃபீல்ட் ஒர்க்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கட்சியில கொடுத்துச்சு? ஸோ இது என்னன்னா, இப்ப நான் என் ஃபீல்ட்ல நான் ஒர்க் பண்ணிருக்கோம், நான் என் மண்ணை தான் நிறைய தொட்டு நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்ப நம்ம வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் பண்ற அந்த ப்ராக்டிஸ்னால அந்த மண் எப்படி மாறுதுன்னு உட்காந்து ஃபீல் பண்ண முடியுது. இது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மிஸ் பண்ண விஷயங்கள் இத்தனை நாளா நான் நினைக்கிறது, இந்த வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பலதானிய விதைப்பு பண்ணும்போது அந்த மண் எப்படி மாறுதுன்னு நல்லா தொட்டு பார்த்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இனிமேல் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் கண்டிப்பா. நான் வானகம் வரும்போதே இதை நம்ம பேசியிருக்கோம், யூடியூப்லயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பார்த்துருக்கோம். அதெல்லாம் வேற. இது பண்ணி அந்த மண்ணை நம்ம பார்க்கும்போது அடடா இது இத்தனை நாள் நான் பண்ணாம விட்டேனேன்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆச்சு. இது வந்து நான் இனிமே நான் அதை விடவே மாட்டேன், நோ கோயிங் பேக். அதே மாதிரி வெர்மி கம்போஸ்டா போடும்போது உள்ள பெனிஃபிட் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம என்னதான் தான் செலவு பண்றோம், சாணம் வாங்குறோம் போடுறோம், ஆனா சாணம் வாங்கி மக்கி வச்சு நம்மளா போடுறதுக்கும் வெர்மி கம்போஸ்டா மாத்தி போடுறதுக்கும் ஹிமாலயன் டிஃபரன்ஸ் இருக்குன்றத அதை நம்ம தொட்டு பார்த்தாதான் அது ஃபீலிங் வரும். இது இப்ப நிறைய பண்ணையில வெர்மி கம்போஸ்ட், நம்ம போன பண்ணையில நிறைய பேர் வெர்மி கம்போஸ்ட் அவங்கவுங்க என்ன பண்ண நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துல இருந்து நம்ம ஐடியாஸ் எடுத்து நம்ம பண்ணும்போது இதுல இருந்து ஒவ்வொரு பிட்ல இருந்து ஒன்னொன்னு எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேட்டில் அண்ட் பொல்யூட்ரி, கோழி ஆடு மாடோட இம்பார்ட்டன்ஸ் விவசாயத்துல எவ்வளோ டச்சிங்கா இருக்குன்றத நம்ம இங்க பார்த்தோம், நிறைய ஃபீல்ட்லையும் பார்த்தோம். அவங்க யூஸ் பண்ற விதம், அதை இன்டெகிரேட் பண்ணிருக்க முறை, அதுவும் நம்ம ரியலா பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நம்மளால என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும்ன்றதும் ஒர்க் பண்ணி அதை நான் பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்டா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது நேரில் பார்த்தா தான் அது நம்ம யூடியூப்ல ஈஸியா பார்க்கறது வேற விஷயம். அந்த மண்ணை தொட்டு அந்த ஃபீல் இருக்கு பாருங்க, ஏன் இது அப்படின்றத அதுக்கு மேல எக்ஸ்பிளேஷனே தேவையில்லை, அந்த தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு புரிஞ்சுது. மல்ச்சிங் பண்றோம் நம்ம சொல்றோம், அந்த மல்ச்சிங் கீழே இருக்கிற மண்ணை தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை வந்து மாற்றவே கூடாது. நம்ம ஐயோ இது இவ்வளவு கஷ்டமா இருக்கே மல்ச்சிங் நினைப்போம் போடும்போது, ஆனா அந்த எஃபெக்டை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்களை இருந்து பார்க்கும்போது இது ஒர்த் த எஃபர்ட்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ நோ கொஸ்டின் ஆஃப் இது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதுனால ஒரு தடவை பண்ண போறோம், பண்ணிட்டு அதோட பெனிஃபிட் இவ்வளவு இருக்குங்கும் போது பெனிஃபிட் தெரிஞ்சு ஒர்க் பண்ணும்போது அந்த எஃபர்ட் தெரியாது. அதுதான் இது. கெமிக்கலோட ஆர்கானிக் கொஞ்சம் லேபர் இன்டென்சிவ் ஜாப் தான், பட் அதோட பெனிஃபிட் நீங்க பார்த்து உணர்ந்துட்டீங்கன்னா இது வந்து தேவையானதுன்னு ஒண்ணு புரிஞ்சிருது. அப்ப நம்மளுக்கு வழி தெரியாது. அப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு எளிமையானது கஷ்டமானது அப்படிங்கிறத கடந்து நம்ம மனசார விருப்பப்பட்டு அதை இறங்கி பண்ணும்போது அது எளிமையானதா இருக்கும், பிடிச்சு போனதா இருக்கும். இப்போ இயற்கை விவசாயங்கிறது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நம்ம இயற்கை விவசாயத்துல ஒண்ணா மண்புளிர் போட்டா விளைச்சல் எடுத்துடலாம், ஒரு பஞ்சகவியை செஞ்சு தெளிச்சிட்டோம்னா விளைச்சல் எடுத்துடலாம். ஆனா அது மட்டும் கிடையாது இயற்கை வேளாண்மைங்கிறது. நீங்க நிலத்துக்குள்ள வந்தீங்கன்னா இங்க வெயிலுக்கு பழகணும், மழைக்கு பழகணும், இருட்டுக்கு பழகணும், தொடர்ச்சியா ஒரு வேலை இருக்கும், முடிச்சுட்டு தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த சூழலுக்கு நம்ம பழகிறதா இயற்கை விவசாயத்தோட அடிப்படை பயிற்சியா நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு டெக்னிக்கை கடந்து ஒரு நிலத்துல பழகிறது, சூழலுக்கு பழகிறது, இது அந்த அடிப்படையில இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது பயிற்சி இல்லை, இது வாழ்வு. அப்படிதான் வாழ்ந்தோம் இந்த 1 மந்த். எப்படின்னா நீங்க என்ன எக்ஸாக்டா சொன்னீங்களோ அந்த என்வாயர்மெண்ட்டை நம்ம வாழ்றதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது ட்ரைனிங்ன்றத விட ரியல் டைம். அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நீச்சல் கத்துக்கிறதுக்கு என் பையனெல்லாம் இப்ப நான் ஸ்விம்மிங் பூல் கூட்டு போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா சொல்லுவாங்க என்னையெல்லாம் ஆத்துல பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க நீந்துறான்ட்டு. அங்க பிடிச்சி நீந்துனா அது கத்துக்கிறது தான் ஸ்விம்மிங்கு.
அந்த மாதிரி இங்க வந்து நம்ம ஆக்சுவலா என்ன நம்ம இயற்கை விவசாயம் தேவைன்றதோ அப்படிதான் இங்க வாழ்றோம் அந்த 1 மந்த். ஸோ இது நம்ம ட்ரைனிங்ன்றது நம்ம ஒரு வார்த்தை வேணா சொல்லிக்கலாம். இது ஆக்சுவலா அந்த ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம இயற்கை சூழல்ல நம்ம அந்த 1 மந்த் அப்படியே வாழ்றோம். இந்த என்வரான்மெண்ட்ல வாழ்ந்து முடிக்கும் போது அந்த ஃபீல் அப்படியே உள்ள வந்துடும். அப்போ அதுதான் அந்த வாழ்ந்து அந்த சூழலுக்கு பழகிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாள் பயிற்சிக்கு வந்துட்டு போனவங்க அந்த டெக்னிக்கை மட்டும் பார்த்துட்டு ஆர்வத்தில் இறங்கிடுவாங்க. ஆனால் ஒரு வேலை செய்யும்போது என் நண்பர்கள்லாம் சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்க இடங்கள காய்கறி போடும்போது அந்த மடை மாற்றி விடுறது இருக்குல்ல, அதுலயே வெறுத்து சலிச்சு போனவங்களா இருக்காங்க. இங்க உடைக்கிறக்குள்ள அங்க உடைக்கும், அங்க உடைக்கும். இதெல்லாம் நீங்க தண்ணி பாய்ச்சும் போது அந்த இதெல்லாம் உணர்ந்து இருப்பீங்க. இந்த அன்றாட அந்த பழக்க விஷயங்களுக்கு நம்ம பழகிக்கிறதா இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கும். டெக்னிக்லாம் 2வது தான். நம்ம உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிலத்தோட நம்ம பொருந்தி போறது இருக்குல்ல, அதுதான் இயற்கை வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இப்ப நான் செஞ்சோலையோட 1 மாத பயிற்சிகள்ல நிறைவு பண்ணவங்க நிறைய பேர் ஒரு பண்ணையில பண்ணை மேலாளர் இருந்து அந்த பண்ணையை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அவங்க தனியா இயற்கை விவசாய பண்ணைய சிறப்பா கொண்டு போனவங்களும் இருக்காங்க. குத்தகைக்கு எடுத்து இப்ப வெற்றிகரமா பண்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் மதிப்பு கூட்டுதல் ஆர்வத்தோட ஒரு இயற்கை அங்காடிகள்லயோ உணவகங்கள்ல வேலை செய்யற நண்பர்களும் இருக்காங்க. அப்ப அந்த வகையில இந்த 1 மாச பயிற்சியை இப்ப நிறைவு பண்ற திரு பிரேம் அவர்கள் இங்க வரக்கு முன்னாடியே MMM ஆர்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு பண்ணைய நடத்திட்டு இருக்காரு. மண்மகிழ மரம் மகிழ மனம் மகிழும் அப்படிங்கிற பணியை தென்காசி மாவட்டத்துல நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க விளையிற பொருட்களை நேரடியா மதிப்பு கூட்டுதல் பண்ணி சென்னையில அவரு பழகுன ஊர் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு நுகர்வோருக்கும் நேரடியா விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப இவரோட பணி கட்டாயம் இன்னும் விரிவடையும். அப்ப நம்மாழ்வாரைய கண்ட கனவுகள் அப்படிங்கிறது இந்த நிலத்தையும் இந்த பயிரையும் இந்த மக்களையும் ஒரு நஞ்சற்ற வாழ்க்கைக்கு வாழ வச்சு ஒரு மகிழ்ச்சியான மனநிறைவான ஒரு சூழலை வாழணும் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்ட இந்த மனிதர்கள்ல பிரேமண்ணா அவர்கள் கட்டாயமா ஒரு முன்னோடி நபரா அவங்க பகுதியில் இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட அவர்கிட்ட இருந்து நம்ம விடைபெறோம். அவரோட பயணம் தொடர்ச்சியா இதுல வெற்றிகரமா இருக்கிறதுக்கு செஞ்சோலை சார்பாகவும் நான் கற்றுக்கிட்ட வானகம் பண்ணை நம்மாழ்வாரையா எங்க குழுக்கள் அனைவரும் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்னா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுல. இங்க என்ன நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்ல உள்ள வரணும். ஃபார்மர்ஸா வராட்டியும் கன்சியூமர்ஸாவது அதை புரிஞ்சு அந்த ஆர்கானிக் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருவாங்க. இங்க வந்தாலே புரிஞ்சிருவாங்க. என்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவைன்றதை புரிஞ்சு எல்லாரும் இதுக்கு வரணும். அதான் என்னோட ஆசை. ஐ விஷ் யூ ஆல் வெரி கிரேட் சக்சஸ், எஸ்பெஷலி டு யூ. நன்றி. கண்டிப்பா அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், உழவர்கள் அல்லாத மக்கள் நுகர்வோர்கள் கட்டாயமா இயற்கை உழவர்களுக்கு ஆதரவு தெளிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க வெளியில ரசாயனம் தெளிச்ச உணவுகளை வாங்குறது வந்து விலை அதிகம் குறைவுங்கிறது 2வது. ஆனா அந்த பொருளோட தரம்ங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு அடிப்படையா இருக்கு. இப்ப நம்ம ஒரு துணி வாங்க போறோம்னாலே எவ்வளவு கலரு ஸ்டிச்சிங் எத்தனை நாள் தாங்கும் அத்தனை விஷயம் பாக்குறோம். சில மாதங்களை குப்பையில போகக்கூடிய பொருளையே அவ்வளோ கவனத்தோட நம்ம கான்சியஸோட பாக்குறோம். ஆனா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் தின்பண்டங்கள் இது அத்தனையுமே நம்ம உடம்புல சேர்ந்து ரத்தம் சதையும் ஆற்றலா மாற போறது. அப்ப இந்த மாதிரியான நமக்கு ஆரோக்கியமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு நம்ம கொடுக்குற பிரேமண்ணா மாதிரியான இயற்கை விவசாயிகளுக்கு நுகர்வோராகிய மக்கள் கட்டாயம் நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு கிராமங்களில் ஒரு பழமொழி இருக்கு, வைத்தியருக்கு கொடுக்கறத வாணிபனுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும். எல்லா ஊர்லயும் பழக்கத்துல இருக்குது. அப்ப நம்ம ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கும் போது அது என்ன பொருள், நல்ல பொருளா, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா, நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடும்போது அந்த குழந்தை நம்பி சாப்பிடுது. நம்ம அப்பா ஊட்டி விடுறாரு, நம்ம தாத்தா ஊட்டி விடுறாரு, நம்ம அம்மா ஊட்டி விடுறாங்கன்னு நம்பி அந்த குழந்தைகள் நம்ம நம்பி உணவை சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த விதத்துலயும் நஞ்சில்லாத உணவை கொடுக்க வேண்டியது ரொம்ப அடிப்படையா இருக்குது. நம்மாழ்வாரையா சொன்ன வார்த்தை தான், இது ஏதோ பூச்சியை கொள்ற விஷயம் கிடையாது, மனுஷனை கொள்ற விஷயம். ஆனா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்குது. திடீர்னு உடனே உடம்புக்கு ஒன்றும் ஆயிர போறது இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது பிரச்சனை வருது. அது என்ன பிரச்சனையே தெரியாது. ஒரு சிலருக்கு தலைவலிக்கும், ஒரு சிலருக்கு மூட்டுகளை ஜாயின் பெயின் இருக்கும். பிரச்சனைகள் வேற வேறையா வந்துட்டு இருக்குது. நேரடியா இதுதான் காரணம்னு தெரியாது. அப்ப அதுக்கு பெரும்பான்மையான காரணங்கள் வந்து இந்த பூச்சிக்கொல்லிகளா தான் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல உணவை தேர்ந்தெடுத்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அதே சமயம் பிரேமண்ணா மாதிரியான இயற்கை விவசாயிகளை நேரடியா மக்கள் கணிச்சு ஒரு நம்ம உணவு இவர் தான் விளைவிக்கிறாரு, நம்ம சாப்பிட்ற உணவு இவரோட நிலத்துல இருந்தா வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ஒரு ஆர்வமா வச்சுக்கோங்க. மக்களாகிய நுகர்வோர் நம்மளும் கூட நீங்களும் நிறைய பேர் குழுவா சேர்ந்து மாசம் ஒரு நாள் எங்கெங்கேயோ நம்ம சுத்தி பார்க்குறோம். ஒரு தேட்டருக்கு போறோம், மாலுக்கு போறோம், இந்த வேற இடத்துக்கு சுற்றுலா போறோம். அதுக்குபடி நீங்க குடும்பமா ஒரு நண்பர்கள் ஒரு 2-3 குடும்பங்களா நிறைய பேர் சேர்ந்து மாசம் ஒரு தடவை ஒரு இயற்கை விவசாயம் பண்ணிக்கு போங்க.
இப்ப நீங்க சென்னையில இருக்கிறீங்க நிறைய பேர்னா, ஆனா பண்ணைக்கு நீங்க மாசத்துல ஒரு நாள் நீங்க எல்லாம் ஒரு நாள் போய் அங்க சுத்தி பார்த்துட்டு ஒரு பண்ணையில இருந்துட்டு அறுவடையிலயோ ஒரு சில பொருட்களை இணைஞ்சிட்டீங்கன்னா அது நமக்கும் வித்தியாசமான ஒரு வீக்கெண்டா இருக்கும். கரெக்ட். அப்ப டூரிசத்தையும் வித்தியாசமா மாத்தும் போது இன்னும் அந்த நிலத்துக்கும் நுகர்வோருக்கும் ஒரு இணைப்பு இருக்கும். அப்ப எங்களை முன்னாடியே இருக்கிற ஒரு சிலர் நண்பர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, உங்க நுகர்வோரை மட்டும் பார்க்க கூடாது, கன்சியூமர் மட்டும் கிடையாது, நீங்க ஏதோ பணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு நாங்க உற்பத்தி பண்ணி போறோம் அப்படின்னு பார்க்க வேண்டாம். அப்போ இங்க நம்ம பண்ற செலவுகள்ல உங்களோட பணம் பகிர்ந்தப்படுது. இங்க நிலத்துல நம்ம உற்பத்திக்கோ உழைப்புக்கோ பண்ணை உருவாக்கத்துக்கோ பண்ற செலவுகள்ல ஒரு பகுதி தான் நீங்க பொருள் வாங்குறதுல இருந்து கிடைக்குது. அப்போ நுகர்வோரை நாங்க கோ ப்ரொடியூசரா பார்க்க வேண்டியது இருக்கு, கன்சியூமரா மட்டும் இல்லாம கோ ப்ரொடியூசரா விவசாயிகள் உங்களை பாக்குறோம். அப்ப விவசாயிகளுக்கு கட்டாயமா நுகர்வோர் அனைவரும் ஆதரவு தரணும். அப்போ ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளோட வெற்றியும் பொதுவா அடுத்தடுத்து வர்ற விவசாயிகளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ச்சியா பிரேமண்ணா அவரோட பண்ணைகளை நீங்க பாருங்க, அவரை என்னென்ன பண்றாரு அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தென்காசி மாவட்டத்திலயோ அல்லது இவர் எங்க விற்பனை பண்றாரோ அந்த பகுதி, குறிப்பிட்ட எந்த பகுதியில் நீங்க பண்றீங்கன்னா? நான் வந்து வெப்சைட் வச்சு ஆன்லைன் தான், ஆன்லைன்ல ஆர்டர். என் வெப்சைட் வந்து www.mmorganics.com அதான் என் வெப்சைட்டு. என் வெப்சைட் மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம். ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8754727295. ஸோ இதான் என் ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் மூலியமாக ஆர்டர் பண்ணலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேனாலும் இப்போதைக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த ஏரியா அந்த ஏரியான்னு இல்லை, சென்னையும் தென்காசி இருந்தீங்கன்னா நீங்கள் பொருளை நேரடியாக பார்த்துட்டு வாங்கலாம். இல்லை ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் சும்மா ட்ரையல் பண்ணால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியும் உண்டு. கஸ்டமர் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிங் நீங்கள் நினச்சிங்கன்னா யாருனாலும் சப்போர்ட் பண்ணலாம், யாருனாலும் க்ரோ பண்ண வைக்கலாம். நல்லதை சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. தென்காசியில இவங்க உற்பத்தி பண்றாங்க, மதிப்பு கூட்டுதல் பண்றாங்க. இன்னொன்னு சென்னையில இவங்க பழகின ஊர்ல வந்து அங்க அந்த பொருட்களை உற்பத்தி பண்ண நேரடியா ஒரு இடத்துல வச்சு அங்கிருந்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்டாயம் சென்னை அல்லது தென்காசியில இருந்தீங்கன்னா நேரடியா இவங்களோட பொருட்களை பார்த்து நீங்க வாங்க முடியும். மற்ற எந்த ஊர்ல இருந்தாலுமே ரொம்ப எளிமையா இப்ப இருக்கிற வசதிகள் மூலமா உங்க வீடு தேடி கதவை தட்டிட்டு அந்த பொருள் உங்க வீட்டுக்கு வந்துடும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு உணவுப் பொருளும் எந்த விவசாயிட்டு இருந்து வருது, அவங்க நஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல உணவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் சொல்றாங்க, ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா கான்சியஸா இருக்க வேண்டியதில்லை. கான்சியஸ்னா ஒரு கரண்ட்ல வேலை செய்யும் போது கான்சியஸா இருக்கணும், ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதுல ஒரு அரிசி சாப்பிடலாம கான்சியஸா இருக்கணும். அப்ப ஹெல்த்ங்கிறது ஒரு காமன் சென்ஸா மாறணும். அப்ப சாப்பிட்ற உணவுப் பொருள் நஞ்சு இல்லாம இருக்கணும், நம்ம உடம்புக்கு உறிஞ்சி போகணும் அப்படிங்கிறது ஒரு காமன் சென்ஸ். உணவுல நஞ்சு இருக்கலாமா சாப்பிட்ற பொருள்? அப்ப இந்த ஒரு காமன் சென்ஸா மாறிக்கணும் ஹெல்த்ங்கிறது. இப்படி மாறி நுகர்வோர் அனைவரும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவழிக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறைக்கு வாங்க. அப்போ இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் தயாரா இருக்கும் உற்பத்தி பண்றதுக்கு. கட்டாயம் நுகர்வோரா இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பயிற்சிகள், அப்போ இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு கலந்துக்க விருப்பப்படுறவங்க எப்படினாலும் நீங்க செஞ்சொல்லி வரலாம் உங்களுக்கு, அல்லது உங்க பகுதியில் இருக்கிற மாதிரி பண்ணைகள், இயற்கை விவசாய பண்ணைகள் எதுனாலும் கேட்டு அங்க இருக்கிற இயற்கை விவசாய பண்ணைகளை போய் பார்த்து அங்கிருந்தும் கத்துக்கலாம். புதுசா விவசாயத்துக்கு நீங்க வர விருப்பப்படுறீங்க, வேலைக்கு போயிட்டே இருக்கீங்கன்னா எடுத்துன்னு வேலையை விட்டு வந்துடாம வீக்கெண்ட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு விவசாய பண்ணையில போய் வேலை செய்யுங்க. அங்க போய் ஆடு மாடு பாத்துக்கிறது, சாணி எழுறது, பாத்தி பிடிக்கிறது, விதைக்கிறது, இதை விடுமுறை நாட்களை மட்டும் பண்ணுங்க. இதை ஒரு சில மாதங்கள் பண்ணும்போதே நமக்கு புரிஞ்சிடும் விவசாயம் நமக்கு எந்த அளவுக்கு வரும், யதார்த்தம் என்னன்னு புரியும். அப்ப புதுசா வேலையை விட்டுட்டு வரணுங்கிறது இல்லாம இந்த மாதிரி படிப்படியா வாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஜெயிக்கிற கட்டம்னு இருக்குது, கண்டிப்பா எல்லாரும் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த கட்டத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்ப இது நிலத்தையும் புரிஞ்சுக்கணும், சுத்தி இருக்கிற அந்த சூழலையும் புரிஞ்சுக்கணும், நம்ம சந்தையும் புரிஞ்சுக்கணும். இயற்கை வேளாண்மையில ஜெயிக்கிறதுங்கிறது உற்பத்தி மட்டும் கிடையாது, சந்தை சார்ந்ததாகவும் இருக்கு. அதனால தொடர்ச்சியா வாங்க. உங்களுக்கு நிறைய பேர் நம்மள மாதிரி நமக்கும் முன்னோடியா செயல்படுற நிறைய இயற்கை உழவர்கள் வழிகாட்ட தயாரா இருக்காங்க. அப்ப இந்த முன்னோடி உழவர்கள் பட்டியல திரு பிரேமனாவும் இணைஞ்சு அவங்க பகுதியில் இருக்கிற நிறைய உழவர்களுக்கு வழிகாட்டவும் போறாரு, உற்பத்தியில் ஆரம்பிச்சு மதிப்பு கூட்டுதல் விற்பனை வரைக்கும். இப்ப தொடர்ச்சியா இந்த செஞ்சோலையோட பயிற்சிகளை நீங்க இணைஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, செஞ்சோலை பண்ணை இருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு எல்லை சூலூர்ல இருக்குது. சூலூர்ல கலங்கல் சாலையில ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் தீயணைப்புத்துறை நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறதா செஞ்சோலை பண்ணை. இங்க 1 நாள் 2 நாள் 3 நாள் பயிற்சிகள், 1 மாத இயற்கை வேளாண் வாழ்வியல் கள பயிற்சிகள் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சிகளை நீங்க இணைஞ்சுக்கணும் அப்படின்னா செஞ்சோலையோட யூடியூப் சேனல்லையும் பார்க்கல என்னென்ன செய்யறோம் அப்படின்ட்டு. என்னுடைய பயிற்சிக்கான எண் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க, 84 89 75 0624. இந்த எண்ணுக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
இப்போ செஞ்சோலை பயிற்சிகளை தொடர்ச்சியாக இணைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பயிற்சியில வெற்றிகரமாக நிறைவு பண்ணிட்டு தங்களோட இயற்கை வேளாண் வாழ்வியல் பாதையில பயணிக்க போற திரு பிரேம் அண்ணா அவர்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.